ஹாய் விவாஸ், வெல்கம் டு சுபா நேச்சுரல்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நொச்சி இலை. இது எங்கள் ஊரில் நொச்சி இலைன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இதோட இலை. நிறையா கிராமங்களில் இருக்கும், பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இது மாதிரி தான் இருக்கும். இலை சின்ன சின்னதாக இருக்கும். இதோட யூசஸ் என்னென்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட இலையை பறித்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சோம்னா சளிக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இது சளி, தலைவலி, மூக்கடைப்புக்கு ரொம்ப க்யூர் ஆகும். நல்லா கேட்கும். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் யாருமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். மேக்ஸிமம் இதை தான் ட்ரை பண்ணுவோம். சளிக்கு ரொம்ப சரியாகிற மருந்துன்னு சொல்லலாம். இதை குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ண தேவையில்ல. 5 வயசுக்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். இதை ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சு திணறல் ஏற்படுதில்ல, அவங்களுக்கு இது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே கேட்கும். அவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக 3 நாளைக்கு பிடிச்சிங்கன்னா ரொம்பவே க்யூர் ஆகிடும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதோட இலை இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது நம்மளோட பாட்டி, தாத்தா இவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். நம்மளுக்கும் தெரியும். 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது. எல்லாருமே மாத்திரை மருந்து இந்த மாதிரி தான் நம்ம போகிறோம். இது நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. ஆனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும் சொல்லுங்கள். இதோட வேறு என்ன யூஸ் இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.